பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருப்பவர் அரசியல் விமர்சகர், கரைச்சு குடிச்சு எக்ஸிட் போல்ல இவர் வந்து சத்தீஸ்கர்ல பெருசா பேரும் புகழும் வாங்கிய நம்ம ஸ்ரீகுமார் அண்ணா. அண்ணா வணக்கம். எக்ஸிட் போல் சத்தீஸ்கர்ல நீங்க ஒருத்தர் சொன்னீங்க, பொறுத்து இருந்து பாருங்க பிஜேபி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம இங்க எக்ஸிட் போல் தமிழகம், வெஸ்ட் பெங்கால் 5 மாநில தேர்தலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸிட் போல் வெஸ்ட் பெங்காலை பத்தி பேசுவோம்னா, 6ல் 4 வந்து வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸ் வந்து 145ல இருந்து 160, பிமாக் அவங்க வந்து 150ல இருந்து 175, பீப்புள்ஸ் பல்ஸ் அவங்க வந்து 95ல இருந்து 110, டிஎம்சிக்கு 170ல இருந்து 180, போல் டைரி 140ல இருந்து 170 பிஜேபி. ஜேவிசி அண்ணா அவர் வந்து டஃபைட் கொடுத்துருக்காரு, 131 to 150 வந்து டிஎம்சி, 138ல இருந்து 159 பிஜேபி. ஜன்மத் அவங்க வந்து 195ல இருந்து 205 டிஎம்சி, பிஜேபிக்கு 80-90. ஸோ உங்களோட பார்வை? முதல்ல இந்த சத்தீஸ்கர்ல நான் மட்டும்தான் சொன்னேன்னு சொன்னீங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. மேபி நான் முதல்ல சொன்னேன்னு வேணா வச்சுக்கலாம். இந்த வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போலுக்கு உண்டான வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம். ஒப்பீனியன் போல்னா தேர்தலுக்கு முன்னாடியே மக்கள்ல போய் சந்திச்சு நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு வரது வந்து ஒப்பீனியன் போல். எக்ஸிட் போல் அப்படிங்கிறது தேர்தல் முடிஞ்சு வெளில வரவங்கள்ட்ட கொஞ்சம் தூரத்துல வச்சு சந்திச்சு அவங்கள்ட்ட பேட்டி எடுத்து யாருக்கு போடுறீங்கன்னு கேட்கறது. ஸோ ஒப்பீனியன் போலை விட எக்ஸிட் போலுக்கு ஓரளவு ரிலையபிலிட்டி அதிகம். எல்லாமே கரெக்டா இருந்ததுன்னா, ஒப்பீனியன் போலும் கரெக்டா எடுத்திருக்காங்க, எக்ஸிட் போலும் கரெக்டா எடுத்திருக்காங்கன்னா எக்ஸிட் போலுக்கு ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை அதிகம். ஆனால் இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போறது என்னன்னா, அந்த எந்த எக்ஸிட் போல் எந்த போல் எடுத்தாலும் அதுக்கு ஒரு லாஜிக் அதை சப்போர்ட் பண்ணும். இப்போ ஒரு நம்பரை வெறும்னா நானா வாய்க்கு வந்த நம்பரை கொடுத்துட்டு இதுதான் நம்பர் அப்படின்னு சொல்றதை விட அதுக்கு டேட்டா, அதுக்கு அந்த அரசியல் சூழ்நிலை, தேர்தல் நடந்த விதம் எல்லாத்தையுமே ஒப்பிட்டு பார்த்து அந்த எக்ஸிட் போலுக்கு அந்த லாஜிக் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அந்த எக்ஸிட் போல ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் அடிப்படை. இப்போ பெங்காலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஓரளவு பாஜகவுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போன எலெக்ஷன்ஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதாவது இப்ப பெங்கால் அப்படிங்கிறது பாஜக வெற்றி பெறுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி, ஒரு ஆச்சரியமிக்க ஒரு கேள்வி. ஏன்னா இது ஒருவேளை பாஜக வெஸ்ட் பெங்கால்ல வெற்றி பெற்றால் அது உங்களுடைய பெரிய வெற்றி. இது வரைக்கும் அவங்க ஜெயிச்சதே கிடையாது பெங்கால்ல. ஏன்னா 47ல இருந்து 30 வருஷ காலம் காங்கிரஸ் ரூல், அதுக்கப்புறம் 1977ல இருந்து 34 வருஷம் இடதுசாரிகள் ஆட்சி, அப்புறம் 2011ல இருந்து 15 வருஷம் திரிணாமுல் ஆட்சி. சோ பிஜேபிங்கிறவங்க இல்லவே இல்லை. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாஜகவால வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, வெஸ்ட் பெங்கால் எப்படி ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். வெஸ்ட் பெங்கால் என்னைக்குமே ஒரு தீர்க்கமான ஒரு தீர்ப்பை கொடுக்குறவங்க. ஏன்னா அந்த மக்கள் ரொம்ப எமோஷனல் பீப்புள். சோ அங்க வந்து இந்த ஹங் அசம்பிளிங்கிறதெல்லாம் வராது. இப்ப சில பேர் யாராவது ஹங் அசம்பிளி இல்ல ரொம்ப நெருக்கி வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி வர வாய்ப்பே இல்லை. இட் இஸ் கோயிங் டு பி a கம்ஃபர்டபிள் விக்டரி. யாராவது ஒரு சைடுக்கு கம்ஃபர்டபிள் விக்டரி கிடைக்கட்டும். சோ நான் வந்து இதை எப்படி பாக்குறேன்னா, பாஜகவோ திரிணாமுல் காங்கிரஸோ யாராவது ஒருத்தருக்கு அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போறது உறுதி வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும். இப்ப வாய்ப்பு யாருக்கு? திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46ல இருந்து 48% வரைக்கும் போன எலெக்ஷன்ஸ்ல அவங்க வந்து ஓட்டு சதவீதம் வச்சிருக்காங்க. இப்போ நான் எப்படி கம்பேர் பண்றேன்னா, பாஜகவுடைய வளர்ச்சிக்கு அப்புறம் இருக்கிற எலெக்ஷன்ஸ் நான் கம்பேர் பண்றேன். 2019 லோக்சபா, 2021 அசம்பிளி, 2024 லோக்சபா, 3 எலெக்ஷன்ஸை வச்சு பாக்குற போது திரிணாமுல் காங்கிரஸ்க்கு இவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு, அரௌண்ட் 46 to 48%. பாஜகவுக்கு அரௌண்ட் ஒரு 40% ஓட்டு இருக்கு. 38, 39, 40 அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ள வரும். இப்போ லேட்டஸ்டா நடந்த எலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 மக்களவை தேர்தல். அந்த தேர்தல்ல பாஜகவுக்கு 39% ஓட்டு கிடைச்சது, திரிணாமுலுக்கு 46% ஓட்டு கிடைச்சது. 2 பேருக்கும் 7% ஓட்டு வித்தியாசம்.
ஸோ இந்த 7% ஓட்டை எப்படி பாஜக பிரிட்ஜ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க ஜெயிக்க முடியும். ஸோ பாஜகவுக்கு என்னென்ன அட்வான்டேஜ், திரிணாமுலுக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்ப்போம். பாஜக 2021 தோல்விக்கு பிறகு நடந்த முதல் தேர்தல் எதுன்னா லோக்சபா தேர்தல். 2021 ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவுல பிஜேபி தேர்தலை சந்திச்சாங்க. ஒரு மிகப்பெரிய தோல்வி அவங்கள பொறுத்த வரைக்கும். அவங்க வெற்றின்னு சொல்லிக்கலாம் ஒரு விதத்துல, ஏன்னா 3 தொகுதியில இருந்து 77 சீட்டுக்கு வந்தாங்க. பட் அவங்களோட எண்ணம் ஆட்சியை பிடிக்கிறது, அது நடக்கல. அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க நடந்த தேர்தல் வன்முறை, அதுல பாஜக ஒரு பெரிய இழப்பை சந்திச்சாங்க. அவங்களுடைய தொண்டர்கள்ல இருந்து அவங்க தொண்டர்களோட குடும்பம் எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளான. அதுக்கப்புறம் அந்த 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 வீழ்ச்சியிலேருந்து எழுந்து வந்தது முதல்ல 2024 தேர்தல் தான். சோ அது பேஸ் அவங்களுக்கு. 2024 தேர்தல்ங்கிறது பேஸ் அவங்களுக்கு. அப்போ 39% வாங்குறாங்க அவங்க. சோ அதுல இருந்து அவங்க எவ்வளவு எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கணும். திரிணாமுல் காங்கிரஸோடைய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டாங்க மம்தா பானர்ஜி. மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவுல வந்தாங்க. 2011 வந்த போது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவுல வந்தாங்க. இந்த 15 வருஷத்துல எவ்வளவு தூரம் அந்த மாநிலம் வன்முறைக்கு இரையாகணுமோ அந்த அளவுக்கு ஆக்கியாச்சு. அந்த ஸ்டேட் அந்த அளவு மோசமா போயிடுது. அண்ட் புலம்பெயர் தொழிலாளர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் பெங்கால். அங்கேயும் தான் நிறைய பேர் வராங்க. இப்ப தமிழ்நாடு முதற்கணும் பாக்கி இருக்கிற எல்லா ஊர்கள்லயும் பாத்தீங்கன்னா 3-4 மாநிலங்கள்ல இருந்து தான் அதிகமா வராங்க. பீகார்ல இருந்து வருவாங்க, பெங்கால்ல இருந்து வருவாங்க, ஒடிசால இருந்து வருவாங்க. இங்க இருந்தா ஜாஸ்தி பேர் வருவாங்க, வேலை செய்வாங்க. கொஞ்சம் பேர் வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து வருவாங்க. சோ இந்த அளவுக்கு ரொம்ப வீழ்ச்சி அடைய வச்சது மம்தா பானர்ஜியோட பாலிடிக்ஸ். இது ஒரு பாயிண்ட். பெரிய வேலையில்லா திண்டாட்டம் பெரிய பிரச்சனை பெங்காலை பொறுத்த வரைக்கும். 2வது, அங்க இருக்கிற கரப்ஷன் அண்ட் மக்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாங்க. சோ அண்ட் எஸ்ஐஆர், இது எல்லாமே இந்த தடவை வேலை செஞ்சிருக்கு பெங்கால்ல. எஸ்ஐஆர் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 லட்சம் பேர் அவங்க போயிருக்காங்க. 90 லட்சம் பேர் ஏன் ரொம்ப முக்கியமான நம்பர் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த 90 லட்சம் பேரும் கோஸ்ட் ஓட்டர்ஸ். அதாவது அவங்களுக்கு ஓட்டிங்கே இருக்காது, ஆனா அவங்க பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கும். சோ இந்த பேர்ல ஒரு பூத் கேப்சரிங் பண்ணி திரிணாமுல் காங்கிரஸ் நிறைய ஓட்டு போடுவாங்க. வாக்காளர் பட்டியல் அவங்க பேர் இருக்கும், ஆனா ஓட்டு போடுறது திரிணாமுல் காங்கிரஸ். ஏன்னா அது ரொம்ப பெயர் போன விஷயம், பெங்கால்ல நடக்கிற ரொம்ப காமனான விஷயம் பூத் கேப்சரிங் அப்படிங்கிறது. எஸ்ஐஆர்னால முதல்ல அது தடுக்கப்பட்டது. சோ மினிமம் 2% ஓட் டிஃபரன்ஸ் அதுல வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ்க்கு ஒரு இழப்பு ஏற்படும். சோ 46% வாஸ் ஹர் லாஸ்ட் ஓட்டிங். அது 44%க்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தவிர ஆன்டி இன்கும்பன்சி. சோ ஆன்டி இன்கும்பன்சி வரும் பட்சத்தில் 44%ல ஒரு 3% வச்சுக்கிட்டேன்னா 44%ல இருந்து 41% ஆயிடுவாங்க திரிணாமுல் காங்கிரஸ். வேற 39%ல இருக்கிற பாஜக 42% மேல போயிடுவாங்க. சோ பாஜகவுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்க பிஜேபி, எல்லாமே ரைட் பட்டன்ஸ் பிரஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு தேர்தல்ல வெற்றி பெறணும்னா வியூகங்கள்ல உள்ள எல்லா அம்சங்களும் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஏதாவது ஒரு சில இதுல சொதப்பிட்டாங்கன்னா இந்த டோட்டல் ஸ்ட்ராட்டஜியும் கொலாப்ஸ் ஆயிடும். முதல்ல தேர்தல் அப்சர்வரை மாத்தினாங்க. ஃபர்ஸ்ட் கைலாஷ் விஜயவர்கியாங்கிற ரொம்ப ஒரு மோசமான ஒரு அப்சர்வர் அவரை நீக்கிட்டு சுனில் பன்சலை கொண்டு வந்தாங்க. தேர்தல் பார்வையாளராக பூபேந்திர யாதவை கொண்டு வந்தாங்க. இவங்க 2 பேருமே பேக் ரூம் ஒர்க்கர்ஸ். இவங்க 2 பேருமே வெளியிலேயே வரமாட்டாங்க, பட் பின்னாடி இருந்து வேலை செய்யக்கூடியவங்க அவங்க 2 பேர். அடுத்தது கேண்டிடேட்ஸ் எல்லாருமே தொண்டர்களுக்கு நிறைய பேருக்கு கொடுத்தாங்க. போன தடவை மாதிரி கட்சி மாறி வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்து அதனால கை சுட்டுக்கவே இல்லை, தொண்டர்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது. சரியான தேர்தல் பரப்புரை, தேர்தல் நரேட்டிவ் எடுத்துட்டு போனாங்க. வேலையில்லா திண்டாட்டமும் வன்முறையும், பங்களாதேஷ்ல இருந்து வர இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அவங்களுடைய ஒரு தாக்கம், பங்களாதேஷ்ல நடந்த விஷயங்கள், இது எல்லாத்தையுமே மக்களுக்கு பரப்பப்பட்டது. பெங்கால்ல அது ஒரு பெரிய சென்டிமெண்ட் உருவாச்சு. ஒரு சேஞ்ச் வேணும் அப்படிங்கிற ஒரு
ஒரு எழுச்சி உண்டாச்சு. அதாவது ஒரு காயின் பண்ணாங்க. அதாவது ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், இந்த முறை பாஜக வர வேண்டும் அப்படிங்கிறத ஒரு பெங்காலி மொழியில அவங்க வந்து பல்டானா துர்கா சாய் பிஜேபி சர்க்கார் அப்படின்னு ஒரு 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 ஸ்லோகன் மாதிரி, ஒரு காயினேஜ் மாதிரி பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க செய்த பரப்புரைகள். அப்புறம் மோடி அவர்களுடைய ஒரு ஃபைனல் டச், இது எல்லாமே ஹெல்ப் பண்ணிச்சு இந்த தடவை பிஜேபிக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் ஒவ்வொரு முறையும் ரொம்ப கரெக்டா செயல்பட வேண்டியவங்க இந்த தடவை சொதப்பிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் போன எலெக்ஷன்ல ஒரு கால் கட்டு போட்டுக்கிட்டு ஒரு கேலா ஹோபேன்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டா பிஜேபியை டீல் பண்ண மம்தா பானர்ஜியால இந்த தடவை ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கு. அவங்களால வந்து சரியான முறையில வந்து பிஜேபியை வந்து அட்டாக் பண்ணவே முடியல. அவங்க ஃபிஷ்ஷை வந்து பேன் பண்ணிடுவாங்கன்னாங்க. மோடி அவர்கள் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் பாஜக அரசாங்கத்துலதான் மீன்வளத்துறைக்குன்னு சென்ட்ரல்ல ஒரு மினிஸ்ட்ரியை உருவாக்கினார். கால்நடைத்துறை மாதிரி மீன்வளத்துறைக்கு ஒரு மினிஸ்ட்ரி முதல்ல உருவாக்கினது மோடி அவர்கள். அதை அவர் சொல்லி மீன் இறக்குமதிக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொன்னாரு. பிளஸ் அந்த வேட்பாளர்களே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, மீனோடைய போய் வாக்கு கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ மம்தா பானர்ஜியோடைய அந்த வியூகங்கள் அடிபட்டு போனது. நான்வெஜ்ஜை தடை பண்ணுவாங்க, இதைதான் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே தவிர பிஜேபி மேல வந்து அவங்களால ஒரு சரியான நரேட்டிவ் எடுத்துட்டு போவே முடியல இந்த எலெக்ஷன்ல. சோ எக்ஸிட் போல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கோபம் இருப்பதை நான் பார்க்கிறேன் மக்கள் மத்தியில, பெங்காலி மக்கள் மத்தியில. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க பிஜேபி. மொத்தம் 152 சீட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல, செகண்ட் ஃபேஸ்ல 142 சீட். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா நார்த் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க, வடக்கு பெங்கால், அப்புறம் அந்த ரேர் பெங்கால்னு சொல்லுவாங்க. நார்த் பெங்கால்ல பாத்தீங்கன்னா அலிபுர்தார், ஜல்பாய்குடி, கூச்பீகார், டார்ஜிலிங், இத மாதிரி இடங்கள்லாம் நார்த் பெங்கால்ல வரும். இந்த ரேர் பெங்கால் அப்படிங்கிறது பார்டரிங் டிஸ்ட்ரிக்ட், நக்சல் பாரி ஏரியாஸ் பிளஸ் பீகார், ஜார்க்கண்ட ஒட்டின ஏரியாஸ் அப்படின்லாம் சொல்லலாம். அதாவது பான்குரா, பீர்பூம், புருலியா, மெதினிபூர், இது போன்ற இடங்கள், மால்டா, முர்ஷிதாபாத், இதெல்லாம் இடங்கள். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடந்த 152 சீட்ஸ்ல பாஜக அரௌண்ட் 100 சீட்டை டச் பண்ணதா நம்பர்ஸ் வருது. ஒரு கருத்து கணிப்போட இல்லாம ஒரு டிராக்கர் மாதிரி வச்சு பார்த்தோம்னா, சோ அதுலயே 100 சீட் வந்துடுறாங்க பாஜக. செகண்ட் ஃபேஸ்ங்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் பலமான இருக்கிற இடங்கள், அதாவது பிரசிடென்சி ஏரியான்னு சொல்லுவாங்க. கல்கட்டா, நாடியா, ஹூக்ளி, ஹவுரா, அதை தவிர நார்த் 24 பர்கானாஸ், சவுத் 24 பர்கானாஸ், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து தேர்தல் நடந்தது. ஸோ இந்த இடங்கள்ல கூட பாஜக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா ஒரு பெரிய மிடில் கிளாஸ் ஆங்கர் கல்கட்டா ஏரியால நடக்கிறத பார்க்க முடியுது. போன எலெக்ஷன்ல 55% தான் கொல்கட்டால வந்து ஓட்டிங் பதிவாச்சு சிட்டில. ஸோ அது எஸ்ஐஆர் எஃபெக்டை வச்சு பார்த்த போது ஒரு 65% கூட வச்சுக்கலாம், 70% கூட வச்சுக்கோங்க. அதனாலோட இம்பாக்ட் வருதுன்னு 85% மேல ஓட்டு பதிவாயிருக்கு கொல்கட்டால, விச் இஸ் வெரி ஹியூஜ். அதாவது ஒரு தொகுதிக்கு ஆவரேஜா பார்த்தா போனா ஒரு 8000 இருந்து 9000 பேர் அதிக வாக்காளர்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க இந்த எலெக்ஷன்ல. புலம்பெயர் தொழிலாளர்கள் வெளி ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அது வந்து பாம்பேல இருந்து, சூரத்ல இருந்து, பெங்களூர்ல இருந்து, திருப்பூர்ல இருந்து, எல்லா இடங்கள்ல இருந்து வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இந்த தடவை. ஸோ விச் இஸ் வெரி ஹியூஜ் நம்பர். அண்டு ஒரு 8% ஓட்டு போன எலெக்ஷனை விட அதிகமா போலா இருக்கிறதா ஒரு சர்வே சொல்லுது. ஸோ இவ்வளவு பெரிய ஓட்டிங் எல்லாம் இருந்ததுன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஓட் ஃபார் சேஞ்ச் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஒரு மாற்றத்திற்கான ஒரு ஓட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் வெஸ்ட் பெங்கால்ல பார்த்திருப்போம், முன்னாடியே சொன்னாங்க ஏதாவது கலவரம் நடந்ததுன்னா அங்க நிச்சயமா ஒரு மறு தேர்தல் நடத்தப்படும்னு. அதே மாதிரி ஒரு 15 பூத்துகளுக்கு வந்து மறு தேர்தல் வந்து நடைபெறுகிறது. இது என்ன மாதிரி உடனே இது வந்து ஆளுங்கட்சி பாஜகவுக்கு தான் எதிர்கணியா பேசுவாங்க, வேணுட்டே வந்து பாஜக மாத்துறாங்க அவங்களோட தில்லுமுள்ளு முயற்சின்னு. பட் ஃபர்ஸ்ட் டைம் ரீபோல் 15 பூத்துக்கு, அது வெஸ்ட் பெங்கால்ல எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது பெங்காலை பொறுத்த வரைக்கும் பாஜக வெற்றி பெற வேண்டும் என்றால் 3 முக்கியமான அம்சங்கள் தேவை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒண்ணு எஸ்ஐஆர்ல இந்த
கோஸ்ட் ஓட்டர்ஸ் நீக்கினாலே ஜெனுவின் ஓட்டர்ஸ்க்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இது ஒண்ணு. கோஸ்ட் ஓட்டர்ஸ் போனாலே அதனால திரிணாமுல் காங்கிரஸ் உடைய வெற்றி மார்ஜின் ரொம்பவே குறையும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, எலெக்ஷனை ரொம்ப ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். பெங்கால் அப்படிங்கிறது வன்முறைக்கு பெயர் போன ஒரு மாநிலம், தேர்தல் வன்முறைக்கு பெயர் போன மாநிலம். அந்த வன்முறையை 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற வன்முறை, ப்ரீ போல் வயலன்ஸ். ரெண்டாவது டியூரிங் போல் வயலன்ஸ், தேர்தல் போது நடக்கக்கூடிய வன்முறை. மூணாவது போஸ்ட் போல் வயலன்ஸ், தேர்தலுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய வன்முறை. சோ இந்த தடவை என்ன பண்றாங்க, எலெக்ஷன் கமிஷன் இதை அடக்கியே ஆக வேண்டும்ங்கிற ஒரு மும்முரத்தோடு மத்திய படைகளை இறக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 240 கம்பெனிகள் பெங்கால்ல இறக்கப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னா, ஒரே ஒருவர் தான் இறந்து போயிருக்காரு. இந்த ப்ரீ போல் வயலன்ஸ்ல ஒருவர் தான் இறந்து போயிருக்கிறதா ஒரு கணக்கு சொல்லுது. ஸோ இட் வாஸ் அ பை அண்ட் லார்ஜ் பீஸ்ஃபுல் எலெக்ஷன். அந்த டியூரிங் போல்ல யாருமே இறக்கல. அண்ட் ஒரு பாம் பிளாஸ்ட் கூட நடக்கல. ஏன்னா இந்த நாட்டு வெடிகுண்டுகள் அதிகமாக பெங்கால்ல உபயோகிக்கப்படும். அதுவும் பிர்பூம் மாவட்டத்துல அது ரொம்ப ஒரு குடிசை தொழிலாவே நடந்துகிட்டு இருந்தது. பிர்பூம் மாவட்டத்துல இந்த நாட்டு வெடிகுண்டுகள் தயாரிச்சு அதை எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிச்சு அந்த தேர்தல் போது அதை வீசி அந்த மக்களை கலைச்சு அதுக்கப்புறம் உள்ள போய் ஓட்டு போடுறதுங்கிறது ஒரு விஷயமா இருந்தது. இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஒரு பாம் பிளாஸ்ட் கூட நடக்கல. ஸோ இட் இஸ் அ பீஸ்ஃபுல் எலெக்ஷன். ஸோ அதற்காக மத்திய படையையும் எலெக்ஷன் கமிஷனையும் நம்ம பாராட்டணும். இதுல இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா, எங்கு தவறுகள் நடந்தாலும் மறுபோல் நடத்தப்படும் அப்படிங்கிறது ஒரு தீர்மானமான எண்ணமாக இருந்தது பாஜக மத்திய எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதன் அடிப்படையில ஒரு 15 இடங்களுக்கு 15 பூத்துல மட்டும் இந்த தடவை தேர்தல் நடக்குது. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பூத்ஸ்ல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டைமண்ட் ஹார்பர் இந்த மாதிரி சில ஏரியாக்கள்ல சில வன்முறைகள் நடந்தது. வன்முறைனா அது ஒரு கலாட்டா மாதிரி. அதுல இன்னொரு சில விஷயங்கள் என்ன நடந்ததுன்னா, இந்த தேர்தல் ஓட்டிங் மிஷின் இருக்கும், அதுல பாஜக சிம்பலுக்கு எழுத்தா மாதிரி மட்டும் பிளாக் பண்ணிருப்பாங்க ஒரு ஸ்டிக்கர் போட்டு. ஸோ இது மாதிரி எல்லாம் சில அலிகேஷன்ஸ் இருந்தது. ஸோ அதனாலதான் இப்ப திரும்ப இந்த ரீபோலிங் நடக்குது. ஸோ இதோடைய ரிசல்ட் எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பட் இந்த தடவை ஒரு ஃபேர் எலெக்ஷன் நடத்தினத்துல எலெக்ஷன் கமிஷனுடைய ஒரு ரோல் மிகப்பெரியது. அண்ட் மூன்றாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய வாக்கு சதவீத எழுச்சி. நான் சொன்னது முதல்ல எஸ்ஐஆர், ரெண்டாவது எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த நடவடிக்கைகள், மூணாவது ஓட்டிங் இன்க்ரீஸ். ஸோ ஒரு பெரிய ஓட் இன்க்ரீஸ் இந்த தடவை நடந்திருக்கு. ஸோ அதையும் நான் பார்க்கிறேன். ஸோ இதனோட அடிப்படையில வச்சு பார்க்கிற போது இந்த எலெக்ஷன் ஒரு ஃபேர் எலெக்ஷனா நடந்திருக்கு. ஏன்னா யாருமே திரிணாமுல் காங்கிரஸை தவிர வேற யாருமே இதை குறை சொல்ல முடியல. காங்கிரஸ் தலைவர்கள் கூட இதை வரவேற்கிறாங்க. அதிர் ரஞ்சன் சௌத்ரியிலேருந்து காங்கிரஸ்ல இருக்கிற தலைவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இந்த எலெக்ஷன் நல்லா நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒப்புக்கொள்றாங்க. சோ அவங்களே சொல்லும் போது நாமும் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம தமிழகம்னா, தமிழகத்தோட எக்ஸிட் போல் பார்த்திருப்பீங்க. நமக்கு தெரிந்து உங்களுக்கு நண்பர் அவர் ஒருத்தர் தான், அவர் போல 2 பேர்கள் மட்டும்தான் இங்க என்டிஏ கூட்டணிக்கு வெற்றின்னு இருக்காங்க. மீது எல்லா எக்ஸிட் போலும் டிஎம்கே, இன்னொரு எக்ஸிட் போல் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஷாக்கான எக்ஸிட் போல தமிழகத்தை ஒட்டி இருக்கு. ஸோ உங்களோட அனுபவத்துல உங்களோட நண்பர் அவர்கள் சொல்றதுல எப்படி இருக்கு தமிழகம்? யார் வாகை சூட போகிறார்? இல்ல, அதாவது எலெக்ஷன்ல கணிக்கிற போது ஒரு முக்கியமான விஷயம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எக்ஸிட் போலுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும். நான் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மேற்கு வங்கம், தமிழ்நாட்டை பார்க்கிற போது இன்னொரு ஒருவருடைய ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல நான் ரொம்ப வேல்யூ பண்றது யாருன்னா திரு அமிதாப் திவாரின்னு பேரு. அவர் நியூஸ் வைப்னு ஒரு ஒரு ஏஜென்சி மூலியமா CNN News 18ல கருத்து கணிப்பு போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட அதாவது என் மனசுல இருக்கிறதும் அவர் போட்டிருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கு. அதாவது என் மனசுக்குள்ள இருந்தது அவர் வெளியில கொண்டு வந்திருக்காருங்கிற மாதிரி சொல்லலாம். சோ அதுல பார்த்தா ஒரே ட்ரெண்ட் ஒண்ணு தெரியுது. பெங்காலுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் ஒரு காமனான விஷயம். அவர் 3 டிராக்கர் எடுத்திருக்காரு. அதாவது ஜனவரியில 1, பிப்ரவரியில 1, மார்ச்ல 1, இது 3 ஒப்பீனியன் போலா எடுத்து அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸிட் போலாவும் எடுத்திருக்காரு.
சோ இதை வச்சு பாக்குற போது இதுல என்ன காமன் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தா, முதல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஜனவரியில் எடுக்கிற போது டிஎம்கே லீடிங், ஏடிஎம்கே பின்னாடி இருக்கு. பிப்ரவரியில் எடுக்கிற போது டிஎம்கே குறையுது, ஏடிஎம்கே கொஞ்சம் முன்னேறுது. மார்ச்ல அவர் எடுக்கிற போது ஏடிஎம்கே முன்னேறுது, டிஎம்கே பின்னாடி இருக்கு, லாகிங் பிஹைண்ட். சோ இது அவருடைய ஒப்பீனியன் போல். எக்ஸிட் போலும் அதே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஏடிஎம்கே வருது, திமுக பின்தங்குது அப்படிங்கிறது அமிதாப் திவாரியோட ஒப்பீனியன் போல். அத நியூஸ் 18ல அவர் போட்டார். திரு ஜேவிசி ஸ்ரீராமும் அதே மாதிரி. ஆனா அவர் டிராக்கர் அப்படிங்கறத கன்சிஸ்டன்டா இருந்தது. அவரோட டிராக்கர்ல அவர் கிரவுண்ட ஹிட் பண்ணார். அதாவது பல இடங்களுக்கு போய் மக்கள்கிட்ட சர்வே பண்ணி அவங்களோட ஒப்பீனியனை வாங்கி அதை ஒரு வியூ அவரோட தாட்ஸ் அதுல போட்டு அவர் ஒரு ஒப்பீனியன் போல் கிரியேட் பண்ணார். ஸோ அதுபடி அவர் சொல்றதை வச்சு பார்க்கிற போது குறிப்பா டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு ஃபார்மர் டிஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒரு விவசாயிகளுடைய கோபம் இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல அவர் கொண்டு வந்தார் அவருடைய பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்கெல்லாம் ஒரு டிராக்கர், ஒரு போல் இந்த மாதிரி வச்சிருந்தாங்க. ஒரு சில போல்ஸ் பெயர் போன போல் தான். இப்ப திமுகக்கு எட்ஜ் கொடுக்கக்கூடிய போல் அவங்களும் அவங்களை குறைச்சு மதிப்பிட முடியாது. ஸோ அவங்களும் ஏன் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு யாரும் அவங்கள நம்பகத்தன்மையை யாரும் இது பண்ண முடியாது. பட் அவங்களோட சாம்பிளிங் பேஸ்ல அவங்க பண்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பாக்குறேன்னா, மொத்தம் தமிழ்நாட்டுல 5 ஜோன்ஸ் இருக்கு தேர்தல்ல. கேடிசிசின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோன், அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, இது ஒரு ஜோன். வட மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், இந்த மாதிரி 5 ஜோன் இருக்கு. இந்த 5 ஜோன்ல ஒவ்வொரு ஜோன்லையும் எடுத்து பார்க்கும்போது திமுகவுக்கு சாதகமான விஷயங்கள் இந்த 5 ஜோன்லையும் குறைச்சலா இருக்கு. ஒரே மாதிரி 5 ஜோன்லயுமே குறைச்சலா இருக்கு. காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் கேடிசிசி எடுத்தா அங்க விஜயோட இம்பாக்ட் திமுகவின் ஓட்டு வங்கியை பாதிக்கும் அப்படின்னு பாக்குறோம். வட மாவட்டங்கள்லயும் கொங்கு மாவட்டங்கள்லயும் அண்ணா திமுகவை தாவேகா ஓட்டுகள் பாதிச்சாலும் பட் அவங்க அந்த நம்பர்ஸை மெஜாரிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் பரவலா நான் பாக்குறேன். டெல்டால திரு ஜேவிசி ஸ்ரீராம் சொன்னது போல அங்க இந்த ஃபார்மர் டிஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. விவசாயிகளின் ஒரு விஷயம், ரூரல் டிஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அண்ட் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 58 சீட் அங்க டோட்டலா மதுரையில இருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் போட்டா. பட் அந்த 58 சீட்லயுமே பீக் பண்ணிட்டாங்க திமுக போன எலெக்ஷன்ல. ஸோ அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த தடவை. ஸோ எந்த ஜோன்லயுமே திமுகவுக்கு சாதகமான அம்சங்கள் இல்லை இந்த தேர்தல்ல. அதை வச்சு பார்க்கிற போது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இன்னொரு பாயிண்ட், திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 2 முக்கிய பலம் உண்டு. ஒன்று அவங்களுடைய சொந்த பலம், அவங்களோட சொந்த கட்சியோட பலம், இன்னொன்னு கூட்டணியோட பலம். அதனாலதான் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் கூட்டணி இல்லாம அவங்க தேர்தலை சந்திச்சதே கிடையாது திமுக. திமுகவுடைய கூட்டணி இந்த முறை மிகவும் பலவீனமாக இருக்கிறது. காங்கிரஸ்க்கு 28 சீட்டு கொடுத்திருக்காங்க. அதுல 28ல எவ்வளவு ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. ஒற்றை இலக்கத்துலதான் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேமுதிகக்கு 10 சீட், அதுல எவ்வளவு ஜெயிப்பாங்கன்னு தெரியல. விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 சீட்ல எவ்வளவு ஜெயிப்பாங்கன்னு தெரியல. சோ இது போன்ற அவங்க கூட்டணி கட்சிகளுக்குள்ள முதல்ல கோஆர்டினேஷனே இல்லை. ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு கோஆர்டினேஷனே இல்லை இந்த தடவை. திமுகக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு கோஆர்டினேஷன் இல்லை. ஒருவரோட ஒரு ஓட்டு இன்னொருவருக்கு டிரான்ஸ்பர் ஆகுமான்னு தெரியல. சோ கூட்டணி பிரச்சனையும் இருக்கிறது, ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கும்பன்சியும் இருக்கிறது. சோ இந்த லாஜிக் எல்லாம் வச்சு பார்க்கிற போது இந்த எக்ஸிட் போல்ல திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியா நான் பார்க்கிறேன்.